குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். அடுத்த இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் நமக்கு தெரியும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மன்னு சொல்லப்படுகிறாள். அந்த உண்ணாமலை அம்மன் இஸ் ஆல்சோ நோன் பை அனதர் நேம் அபித குச்சாம்பாள் அப்படின்னு. ஸோ அருணை பீடத்துக்கு சக்தி பீடத்தில் இருப்பவள் அபித குச்சாம்பாள் ஆர் உண்ணாமலை என்பவள். இப்போ இந்த திருவண்ணாமலை பற்றி நம்ம சொல்லணும்னா, இது அக்னிஸ்தலம். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் இது அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை நமக்கு தெரிஞ்சது. இங்கே என்ன பண்ணுறார், விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்கள் மூவரில் அப்படின்னு ஒரு போட்டி வரவே சிவன் ஒரு ஜோதி ஸ்வரூபம் எடுத்துட்டார். ஒரு நெருப்பு போன்ற ஒரு ஸ்வரூபம் எடுத்துட்டார். நெருப்பு பில்லர் மாதிரி. அந்த பில்லர் கீழியும் மேலேயுமா இருக்குது. யார் என்னோட அடியும் முடியும் கண்டுபிடிக்கிறாளோ அவர்கள் டெஃபினட்டாக என்னோட பெரியவர்கள். ஏன்னா அதுக்கு கீழேயும் போக முடியுது, அவருக்கு மேலேயும் போக முடியுதுன்னு. சரி, விஷ்ணுவும் பிரம்மாவும் தே ட்ரை தட். விஷ்ணு என்ன பண்ணுறார், வராக அவதாரம் எடுத்துட்டு பூமிக்கு அடியில் போய் பார்க்குறார். பூமிக்கு அடியில் போய் பார்த்துட்டு அவருக்கு அடி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த நெருப்பு கீழே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் அவர் திரும்பி தன்னோட இதை ஒத்துன்றார், எனக்கு பார்க்க முடியல அப்படின்னு. ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறார், மேலே மேலே போய் போகிறார். அவரை என்ன எடுத்துன்னு போகிறாருன்னா, அன்ன வாகனத்தை எடுத்துட்டு பிரம்மா மேலே மேலே போய் பார்க்குறார். அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், இந்த தாழம்பூவை தனக்கு ஒரு துணையாக எடுத்துக்கொண்டு, சாட்சி சொல்வதற்கு எடுத்துக்கொண்டு, நான் உங்களோட மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடியும் முடியும், உம்முடைய முடியை பார்த்து விட்டேன். அதுக்கு எனக்கு அந்த தாழம்பூவும் இது கோவம் வந்துடுறது சிவனுக்கு. ஏன்னா பார்க்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ஃபயர் விச் இஸ் எக்ஸ்டெண்டிங் அப் டு ஈவன் பியாண்ட் கேலக்ஸி எல்லாம். ஸோ அதனால் அவர் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கோவத்தில் தான் சிவன் என்ன பண்ணுறார், ஆக்சுவலி பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்ததாகவும் ஒரு தலையை அவர் கிள்ளி விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ தவிரவும் நீ அப்படி சொன்னதுனால உனக்கு பூலோகத்தில் யாருமே உன்னை வழிபட மாட்டான்னு சொல்லி பிரம்மாவுக்கு கோயில்களே இல்லாத அப்படி ஆக்குகிறார். ஆனால் தன்னுடைய தவறை என்னால் பண்ண முடியவில்லை என்று ஒத்துக்கொண்ட விஷ்ணுவுக்கு வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கும் என்பதையும் அவர் அஷ்யூர் பண்ணுறார். ஸோ அப்படியாகத்தானே இருந்த ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் இடைக்காடன்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கார். நிறைய சித்தர்கள் உண்டு திருவண்ணாமலையில். இப்போ கூட சொல்கிறா, மலைக்கு மேலே போயாச்சுன்னா நிறைய இடங்களில் நம்ம வி கேன் நாட் ஈவன் கோன்னுட்டு. ஏன்னா சித்தர்கள் எல்லாம் இருப்பாளா நம்ம கண்ணுக்கு தெரியாதுக்கு. ஸோ அதனால் அப்படி போகக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திருவண்ணாமலையில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட அருணாச்சலேஸ்வரர் டெம்பிளில் உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது. மெயின் ஆக்சுவலாக திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மோர் தென் த டயட்டி விச் இஸ் எ லிங்கம் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொன்னாலும் அந்த மலையே தான் தெய்வமாக கொண்டாடப்படுகிறது. அதுக்காகத்தான் கிரிவலம், மலைனா கிரி சான்ஸ்கிரிட்டில், அந்த கிரிவலம் செய்வதை எல்லாரும் அவளோட தலையாய கடனாக வச்சுப்பா. அந்த கிரிவலம் செய்து வந்தாலே நம்ம சிவனை வணங்கினதாக. அந்த கிரிவலம் நார்மலாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கிரிவலம் போகிறா. இட்ஸ் நாட் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். It's around 14-15 kilometers people, but thousands they throng and then walk அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே அபித குச்சாம்பாள் இருக்கிறாள். அவளுடைய சக்தி பீடமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த கோவிலில் ஏகப்பட்ட விசேஷங்கள் நடக்கிறது. என்னன்னு கேட்டால், பரணி தீபம் அண்ட் கார்த்திகை தீபம் நமக்கு தெரியும். பெரிய கார்த்திகை எல்லாம் திருவண்ணாமலையில் தான் கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலையில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, கீழே அடிவாரத்தில் மூலவருக்கு பின்னாடி அம்பாளுக்கு தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள பிருகுமுனிவரோட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் நடுவால் பூந்து அவர் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கோச்சுண்டுடுறாவோ. கோச்சுன்னு தனியாக வந்துட்டு அவளை சொல்கிறா, நான் உன்னை சேர்த்துப்பேன், நீ போய் தவம் இருன்னு சொல்லி. அப்படி தவம் இருந்து வந்தவளை எங்கே நான் சேர்த்துக்கிறேன்னா, திருவண்ணாமலைக்கு வா, நான் அங்கே சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். அங்கே தான் முதலாக அர்த்தநாரியாக ஆகிறார். அவர் இடபாகத்தை அம்பாளுக்கு கொடுத்து அர்த்தநாரியாக ஆகிறார். நான் இதை பற்றி ஒரு முறை திருவண்ணாமலை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். இங்கே எப்படின்னா, திருவண்ணாமலையில் மேலே தீபம் ஏற்றுவா. பரணி தீபம் ஏற்றுறதுக்கு, பெரிய தீபம் ஏற்றுறதுக்கு, மலை உச்சியில் ஏறுறதுக்கு
எப்படி ஏற்றுவாளாம்? இந்த அர்த்தநாரி இதை முதல்ல வெளியில் வருமா. அர்த்தநாரிக்கு அரஹரோரா அரஹரோரான்னு சொல்லிட்டு அண்ணாமலேஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு வருவா. அப்போ தான் அந்த சத்தம் கேட்டுதான் அங்கே மேலே இருக்கிறவா அந்த தீபத்தை ஏற்றுவார்கள் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா கீழ் அடிவாரத்துலேருந்து எப்படி தெரியுமா அவர்களுக்கு இதான் சரியான முகூர்த்தம்னு? அப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வரும்போது அப்படி ஆடின்னு வருவாராம். ஏன்னா அம்பாளையும் என்னுடன் சேர்த்து கொண்டு விட்டேன் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் வருஷத்தில் ஒரு தடவை தான் பரணி தீபம் அன்றைக்குத்தான் அவர் வெளியில் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தீபமும் இல்லை, திருவண்ணாமலை அண்ணாமலை தீபமா அப்படின்னு கேட்பா கார்த்திகை மாதங்களில். அந்த அண்ணாமலை தீபம் இஸ் ஏ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் திங். சம் பீப்புள் வில் அனுஷ்டிக்கிறது என்னன்னா பௌர்ணமின்னு அனுஷ்டிப்பா. இது பௌர்ணமி மாத்திரம் இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் நாளும் இருக்க வேண்டும் என்பதனால் பௌர்ணமியும் இருக்க வேண்டும், அந்த அருணாச்சலேஸ்வரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யப்படுகிறது. அந்த ஒரு நாள் தான் அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வருவார் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் இது ரொம்ப விசேஷமான டெம்பிள். அதனால் இந்த டெம்பிளும் நம்ம போய் பார்க்கணும், இந்த கோவிலையும் நம்ம போய் பார்க்கத்தான் வேண்டும். ஏன்னா இது அக்னிபீட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதில் உண்ணாமலையாக இருப்பவள் தான் கபிதகுச்சாம்பாள். அது ஒரு சக்தி பீட்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.